அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் ரிசீவ் கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கோட்டை அமீர் அவர்கள் பெயர்ல ஒரு சமூக நல்லிணக்க விருது தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படுது. எப்பயுமே ரிப்பப்ளிக் டே அப்ப இந்த விருது வழங்குவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் யாருக்கு அந்த விருது போயிருக்கு? 2026ஆம் ஆண்டுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, திருப்பூரைச் சேர்ந்த கலிமுல்லா அப்படிங்கிற நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் ரிசீவ் நாராயணசாமி நாயுடு பேடி புரொடக்டிவிட்டி அவார்ட். நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது யாருக்கு வழங்கி இருக்காங்க அப்படிங்கிறத இங்க கொடுக்க போறாங்க. ஸோ இந்த நாராயணசாமி விருது விவசாயத்துறையினால வழங்கப்படுது. அ நெல் உற்பத்தி திறன் அது அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த விருது வழங்குறாங்க. ஸோ யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, வீரமணி அவர்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தெஜேந்திர குமார் மித்ரா கிரியேட்டட் எ சீரிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் பேஸ்ட் ஆன் த வெர்சஸ் ஆஃப் த சாங் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த வந்தே மாதரம் ஆல்பம் இன் 1923 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப இந்த வருஷம் ரிபப்ளிக் டேவோட தீம் வந்து வந்தே மாதரம் தான். அந்த வந்தே மாதரம் நேத்து ரிபப்ளிக் டே அப்போ பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் ரிலேட்டடா நெறைய பெயிண்டிங்ஸ வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே யாரோட பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தெஜேந்திர குமார் மித்ரா அப்படிங்கிற இவரோட பெயிண்டிங்ஸ தான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே எந்த ஆல்பத்தில பப்ளிஷ் ஆயிருக்குன்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற ஆல்பத்திலேயே தான் பப்ளிஷ் ஆயிருக்கு 1923ல. ஸோ இந்த பேரு, இந்த வருஷம் 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, குளோபல் விமன் சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் சென்னை. சென்னையில உலக மகளிர் உச்சி மாநாடு நடக்க இருக்கு. தமிழக அரசாங்கத்தின் சார்பாக தான் நடத்துறாங்க. ஐநா சபை இந்த மாரி முக்கியமான அமைப்புகள்ல இருந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இத ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் புரோகிராம் இம்ப்ளிமென்டேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இந்த புரோகிராம் இந்த ஈவென்ட்ட வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த தேதியில நடக்குது அப்படிங்கிறது கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஜனவரி 27, 28, 2026ல நடக்க போகுது. சரியா? இன்னைக்கும், நாளைக்கும். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் மக்கானா போர்ட். தேசிய மக்கானா வாரியத்தின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, பூர்ணியா, பீகார். ஓகேவா? மக்கானா அப்படிங்கிறது அது ஒரு சாப்பிடக்கூடிய பொருள். சரிங்களா? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, பூர்ணியா, பீகார்ல இருக்கு. இதே மாரி டர்மரிக் நேஷனல் டர்மரிக் போர்ட் தேசிய மஞ்சள் வாரியத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, நிசாமாபாத். நிசாமாபாத் அப்படிங்கிறது தெலுங்கானால இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க் யூ.